நாளைக்கும் கிடைக்கும். இந்த கொடுப்பதில் இருக்கிற மகிழ்ச்சியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை சொல்லுகிறார். 7வது அம்சமாக தன்னுடைய தேவைகளை சுருக்கி பிறர் வாழ உதவுபவன் தான் நல்ல கொடையாளி என்கிறார். தன்னுடைய தேவைகளை சுருக்கி பிறர் வாழ உதவுபவன். ஏற்கனவே நம்ம ஒரு நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். நம்முடைய செலவுகளில் நாம் சிக்கனமாக இருந்தால் ஊராருக்கு அதிகமாக கொடுக்க முடியும் என்கிறார். என்ன அழகான வாசனம் பாருங்க. நம்முடைய செலவுகளில் நாம் சிக்கனமாக இருந்தால் ஊராருக்கு அதிகமாக கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறார். கும்பமேளாவிலே பல கிராமங்களிலிருந்து வருகின்ற ஏழைகளிடம் இதை நான் கற்றுக்கொண்டேன். அவர்கள் பல தூரம் நெடுந்தூரம் நடந்து வருகிறார்கள். நான் சொன்னது 2001ஆம் ஆண்டு. அப்பொழுதே அவருடைய ஆண்டு வருமானம் 6000 ரூபாய். ஆண்டு வருமானம் 6000 ரூபாய். அதிலே சிறுவாடு சேர்த்து அந்த நாகா சாதுக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சில்லறை இவர்கள் தருகிறார்கள், தானம் இடுகிறார்கள். கூட கூட்டி வந்த குழந்தைக்கு நினைவு பரிசாக ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுக்கிறார்கள். பேரானந்தத்தோடு வீட்டுக்கு திரும்புகிறார்கள். அதல்லவா பண்பு, அதல்லவா தானம், அதல்லவா பெரியவர் குறிப்பிடுகின்ற தாரக மந்திரமான தத்தக என்பது அல்லவா? எனவே என்றும் நிலைக்க வேண்டும் என்றால் இன்றும் உள்ளதை தந்து மகிழ வேண்டும். அவனே நல்ல கொடையாளி ஆகிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தன் தேவைகளை சுருக்கி பிறர் வாழ உதவுகிறவன் அவன். அந்த ஏழைகளுக்கே தானம் கொடுக்க முடிந்தது என்றால் நம்மை நல்ல நிலையில் கடவுள் வைத்திருக்கிறானே, நாம் இன்னும் செய்ய வேண்டும் அல்லவா? அதை எப்படி செய்வது? நம்மிடத்தில் சிக்கனமாக இருந்து ஊராரிடத்திலே தாராளமாக இரு. 8வது அம்சம் எண்ணி செலவழிப்பவன் எண்ணாமல் தர்மம் செய்பவன். அது இதனுடைய 7வது அம்சத்தினுடைய நீட்சிதான். அது தான் என்று வரும்பொழுது, தனக்கான செலவு என்று வரும்பொழுது எண்ணி செலவழிக்க வேண்டும். பொருளை வீணாக்கக்கூடாது என்று பொருள். இருக்கிறதே என்பதால் வாரி இறைக்கக்கூடாது, வீசி இறைக்கக்கூடாது, வீணாக்கக்கூடாது. செலவாக்கம் என்பது வேறு, செலவழித்தல் என்பது வேறு. ஆக்கப்பூர்வமாக அது செலவு செய்தால் அது செலவாக்கம். சும்மா வாரி இறைப்பது என்றால் அது செலவழித்தல். அழிவுக்கு செல்வத்தை பயன்படுத்தக்கூடாது, அழிக்கும் வண்ணம் ஆக்கத்தை பயன்படுத்தக்கூடாது. எனவே எண்ணி செலவழிப்பவன் எண்ணாமல் தர்மம் செய்பவன். கொடுப்பதில் கணக்கு வச்சுக்கூடாது, கொடுப்பதில் ஒருபோதும் கணக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த கணக்கு அவன் வைத்துக் கொள்வான், நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இப்படி 8 அம்சங்கள் உள்ளவன் தான் நல்ல கொடையாளி. இந்த நல்ல கொடையாளியாக இரு, தானம் பண்ணு என்பதுதான் வேதத்தினுடைய கட்டளையான மந்திரம் ஆன தத்த என்று வேதத்தினுடைய சிகரமாகிய உபனிஷத்திலே விதிக்கப்பட்டிருக்கிறது என்று பெரியவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அருமையான ஒரு தாரக மந்திரத்தை இன்றைக்கு நாம் வாங்கி கொண்டோம். கொடுத்து வைத்தவன் யார்? அவன் கொடுத்து வச்சவன் யா அப்படிங்கிறோம் வசனத்தில். அதோட பொருள் என்ன? முன்பு கொடுத்தவன், முன்பு கொடுத்து வைத்தவன், அவன் தான் கொடுத்து வைத்தவன். கொடுத்து வைத்தவன் யார்? முன்பு கொடுத்து பழகிய கொடையாளி. போன ஜென்மத்தில் கொடுத்து பழகிய கொடையாளி, அவன் தான் கொடுத்து வைத்தவன். கொடுத்து வைத்தவன் யார்? முன்பு கொடுத்து பழகிய கொடையாளி. கொடுத்தவன் தானே பெறுகின்றான், கொடுத்தவன் தானே பெறுகின்றான். இன்றைக்கு செழிப்போடு ஒருத்தர் இருக்கிறான்னா அது போன பிறவியில் அவன் செய்த தானம். கொடுத்தவன் தானே பெறுகின்றான், அது தன்னை போல வந்து சேரும். கொடுத்தவன் தானே பெறுகின்றான். கொடுத்தவன் தன்னை பெறுபவனாக கொண்டால் வீடும் பெறுகின்றான். கொடுப்பவன் நான் இல்லை ஐயா, நான் கொள்பவன். தி கிவர் இஸ் தி ரியல் ரிசீவர். அதான் நம்முடைய தர்மம் நமக்கு போதிக்கிற மிகப்பெரிய செய்தி. கொடுத்தவன் தன்னை பெறுபவனாக கொண்டால் வீடும் பெறுகின்றான். என்ன பொருள்? தி கிவர் இஸ் தி ரியல் ரிசீவர் என்பதுதானே நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய கொள்கை. எவன் கொடுக்கிறானோ அவன் தான் உண்மையில் பெறுகிறவன் என்பது. எனவே கொடுத்தவன் தன்னை பெறுபவனாக கொண்டால் வீடும் பெறுகின்றான். அடுத்தவன் இந்த அறத்தை அறிந்தால் கொடுத்து வைத்தவன் ஆகின்றான். இங்கே அடுத்தவனா பக்கத்தில் இருக்கிறவன் அல்ல, அடுத்து இருப்பவன், நாடி இருப்பவன் பொருள். நாம் எல்லோரும் நாடித்தான் இருக்கிறோம், ஆண்டவனுடைய அருளை நாடித்தான் இருக்கிறோம். அடுத்தவர்கள் தான் நம்ம எல்லோரும். அடுத்தவன் இந்த அறத்தை அறிந்தால் கொடுத்து வைத்தவன் ஆகின்றான். அதே போல் நம்மை அண்டி வருகிறவன், நம்மை நாடி வருகிறவன், அவனும் அடுத்தவன் தான். அவனும் இந்த அறத்தை அறிந்தால், நாம் ஒன்று கொடுக்கிறோம் இல்லையா, வாங்கி கொள்கிறான் அல்லவா, அதிலிருந்து அவனும் கொஞ்சம் பகிர்ந்து கொள்வானால் அவனும் கொடுத்து வைத்தவன் ஆகின்றான். அவ்வளவுதான். எல்லோரும் அதிலிருந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டு இன்றைக்கு 8 அம்சங்கள் கொண்ட நல்ல கொடையாளி யார் என்கின்ற மகாபெரியோருடைய தத்துவத்தினுடைய விளக்கத்தை பார்த்தோம். ஒரு மகா வாக்கியத்தையும் பார்ப்போம். அனாவசியங்களை எல்லாம் கழித்து கட்டிவிட்டால் நமக்கும் பிறருக்கும் உதவியாக ஜென்மாவை உயர்த்தி கொள்ளலாம். எப்படி நம்ம உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால்,
எசென்ஷியல்ஸ் நான் எசென்ஷியல்ஸ் என்று பிரிக்க வேண்டும். எது அவசியமானது எது அவசியமற்றது என்பதை பிரித்து கொள்ள வேண்டும். இது மேனேஜ்மெண்ட் தியரியில எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம மேனேஜ் பண்ணி கொள்ளக்கூடிய இந்த இன்னர் மேனேஜ்மெண்ட்டில் இதை நம்ம கடைப்பிடிப்பதில்லை. அதனால தான் நமக்கு அமைதி இல்லை, நம்மால் மற்றவர்களுக்கும் நிம்மதி ஏற்படுவதில்லை. எது அவசியமானது அத்தியாவசியமானது அதை பார்த்து கொள்ளலாம். பேச்சை குறைக்கலாம், உணவை குறைக்கலாம், உறக்கத்தை குறைக்கலாம், கோபதாபங்களை குறைக்கலாம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசையை குறைத்து கொள்ளலாம். அதையெல்லாம் அனாவசியம் என்று கழித்து கட்டு கொண்டே வந்தால் நம்முடைய உயிரை நாமே இந்த பிறவியை உயர்த்தி கொள்ள முடியும். அப்படி உயர்த்தி கொண்டு செல்ல செல்ல மேலே இருக்கிறான், மேலே இருப்பவன் என்று கருதக்கூடிய அந்த கடவுளும் இறங்கி வருவான். அந்த மலர்மிசை ஏகினானை நம்முடைய மனத்துக்குள்ளே இதய கமலத்துக்குள்ளே சந்திப்போம். மனிதனும் தெய்வமும் கலக்கின்ற அந்த மகத்தான தருணம் மகா பெரியவருடைய அருளால் நம் எல்லோருக்கும் வாய்க்கட்டும். வணக்கம்.